அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே தரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். இந்த பிறநாள்ல நான் இன்னைக்கு வாழ்த்துறேன். வாழ்க வாழ்க மகனே வாழ்க, பல்லாண்டு வாழ்க, துணையோடு வாழ்க, சன்மார்க்கம் பரப்ப வாழ்க, தொண்டு வாழ்க. நீங்களும் மனை மக்களோடு சுகமாக, வளமாக, திடமாக, பொருளோடு இன்பமாக, நோய் இல்லாமல் என்றென்னும் வாழ பெருமானை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாமி. ஏற்கனவே 3 நிமிஷம் அங்க பேசி வச்சிருக்கீங்க, அதே நான் இன்னும் கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு இஷ்யூ போல இருக்கு, இவ்வளவு நேரம் பேசி வச்சிருக்கீங்க, அது ராத்திரி உட்காந்து கேட்போம். இப்பதான் வேலை முடிச்சு வந்தேன். பார்த்தா வாழ்த்து செய்தியா இல்ல அன்னைக்கு நீங்க குரூப்லயே இல்ல தெரியுமா? வேலைக்கிழமை நான் திருப்பி அப்பதான் ஆட் பண்ணி விட்டேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா கேசவமூர்த்தி ஐயா, நன்றி. பிறந்தநாள் 4ஆம் தேதி. சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி அப்புறம் கேட்போம். இது என்ன கேள்வினாக்கா, இந்த நம்பர் சொல்றாங்க, நம்பர் வந்து 4ஆம் நம்பர்ல பிறந்தா இந்த குணமா இருக்கும், 1ஆம் நம்பர்ல பிறந்தா இந்த குணமா இருக்கு, அது உண்மையா? அதானே, 4ஆம் நம்பர்ல பிறந்தவனுக்கு நாய் குணம்ட்டாங்க. நட்சத்திரம் குணம். நட்சத்திரமா நம்மளா அப்படி இல்ல சரவணா. நாய் குணம் நல்ல குணம் தான் வச்சிருக்காங்க. இல்ல 4ஆம் நம்பர்ல பிறந்தவனுக்கு நாய் குணம் வள்ளு வள்ளின்னு இருப்பாங்க, ஆனா நன்றியா இருப்பாங்க அப்படின்னு. நானும் அப்படித்தான் இருக்கிறேன் இடத்துல. வள 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 வளன்னு பேசிக்கிட்டு. சரி சாமி, கதைக்கு வரும். ஓகே சாமி. இணையெல்லாம் கழிப்புட்டு இருந்திட எனக்கு துணையடி சின்னியில் சூட்டிய தந்தையே. அது வரைக்கும் பாத்துட்டு சாமி. இன்னைக்கு தந்தை பாத்துட்டோமா? தந்தை திருப்பி பாப்போம். இல்லையா? தாய் தாயா முடிச்ச தந்தை ஆரம்பிக்கலையா? என்ன சாமி, தந்தையெல்லாம் முடிச்சிட்டேன் சாமி. அப்படியா? தந்தை முடிக்கல, பாதி வந்துட்டோம். என்ன சாமி நம்ப மாட்டீங்க? உண்மைதான். இல்ல தாய் முடிச்ச மாதிரி தாய் வந்து அதுக்கு போன வாரம் முடிச்சிட்டோம். போன வாரம் தந்தையை கொண்டு பாத்துட்டுமே. சரி. அகத்தினும் புன்னிகர் இல்லேன் அறிவில்லா பருவத்து, அதாவது 9 வயசு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கு. ஞாயிற்கடையேன், இந்த நாயினா என்ன, ஈனா என்ன, அந்த கேள்விலாம் பார்த்தோம். ஏன் நாய் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 1129 இருந்து ஆரம்பிக்குது. ஆதி ஈர் அரியா. படிங்கப்பா யாரும். மக்களே படிங்கம்மா. ஆதியீர் அரியா அருளாட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே. அருளாட்சி எப்போது ஆரம்பித்தது? அருளரசாட்சி எப்போது ஆரம்பித்தது? அதற்கு என்றைக்குமே முடிவு கிடையாது. அப்படி ஆரம்பம் முடிவும் இல்லாத உன் அருள் அரசாட்சியில் உன் அருட்ஜோதி மாமகுடம் எனக்கு சூட்டி என்னை அந்த அருள் அரசாட்சியில் உற்றவனாக ஆக்கிய தந்தையே. அருள் அரசாட்சி பண்றாங்களா? இப்ப வந்து பாருங்க, வள்ளலாருடைய பெருமை வருது பாருங்க. முன்னால என்ன பார்த்தோம்? செங்கோலாம் பாத்துட்டோமா? என்ன செங்கோலாம் பார்த்தோமா? செங்கோல் இன்னும் இல்ல சாமி, அதுக்கப்புறம் தான் வருது. இப்பதான் அருள் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, அது கொடுத்தாரு பார்த்தோம். சின்ன வயசுல அருள் கொடுத்தாரு அப்படின்னா பாத்துட்டோம். நீங்க வந்து அருளாட்சி கொடுத்துட்டாரு பாருங்க. அருள் அரசாட்சி எப்ப ஆரம்பிச்சு தெரியாது, அது முடிவும் கிடையாது. அப்படி இருந்து அரசாட்சியில
அந்த ஆட்சியில மகுடம் வல்லாறு மகுடம் ராஜா வந்து எல்லா ராஜாவும் பிள்ளைங்க முடிச்சுட்டாங்க. முடி சுட்டுவாங்க. ஓகே. ராஜா அது மாதிரி வல்லாருக்கு வந்து வல்லவர் ராஜா ஆளுநர் பிள்ளை தானே. என் பிள்ளை சொல்லிருக்காருல்ல, அதான் நீ என் பிள்ளைன்னு சொன்னானே. நீ என் பிள்ளை அதான் வேலை சொல்றான்ல. ஆமா. அதனால அவர் பிள்ளை வல்லாரு பிள்ளைக்கு முடிச்சு விட்றாரு. பிள்ளைக்கு வந்து முடிச்சு விட்றாரு. அது என்ன ஜோதி மாவட்டம் அவன் முடிச்சு நிமிஷம்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து ராஜாலாம் பேரம் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவரோட ஜோதி அறிவு மகுடமோ? ஆமா, அறிவுதான். மாமகுடம் என்ன தெரியுமா? அதுதான் பெருசு. அதான் எல்லா மகுடத்துக்கும் அதுதான் மகுடம். அவர் வந்து இவருக்கு சூட்டி இருக்கிறாரு. இந்த பெருமை புரிஞ்சணும். ராஜா வந்து பிள்ளைக்கு மகனை சுட்டி பிள்ளை ராஜா ஆகிடும். அந்த கதை தான் போன வாரம் அந்த மேனேஜரு பாஸ் இப்ப வந்து ராஜா இருக்காப்ல, ஆனா இளவரசன் ஆட்சி புரியுறாப்ல. எதுனாக்கா இளவரசர் பாத்துக்க, ராஜா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. என்னது ஏதோ ஒரு வரியில சொல்லுவாரு, எனக்கு யாருமே இல்ல நீ தானே, எனக்கு யாருமே கிடைக்கல நீ தான் கிடைச்ச அப்படின்ட்டு. என்ன வரி இது? எனக்குள்ளாது இல்லையனுமா எல்லாம் வல்ல சித்தனை கழித்து எனக்கு உள்ளாது இடையாது வேற ஆள் இல்லைன்னு சொல்லலாம். எடுங்கடா, படிக்கணுமா? தேடுங்க. மகேஸ்வரி அம்மா, வினோதினி அம்மா, கவிதா அம்மா, யாரும் தேடுக்கப்பா. எல்லாம் வல்ல சித்தனை கழித்து எனக்கு உள்ள உனையலாது இளையனும் எங்க தம்பி இருக்கு? எனக்கு தேடுறாங்களே, தேடிடுவாங்களே மக்க இல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க தம்பி. நாங்க எப்ப முன்னேறது? ரிலாக்ஸா இருங்க, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். இப்ப பிராக்டிகலுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க பிராக்டிகல் பண்றோம். எல்லாம் வல்ல சித்தனை கழித்து எனக்கு இல்லாது எல்லா 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 149. அத்தேனையா கண்டுபிடிச்சீங்களா? 149. சாமி எல்லாம் வல்ல சித்து எனக்கு அழிச்சு, எல்லாம் வல்ல சித்து எனக்கு அழித்து உன்னை எல்லாரும் இல்லை, உன்னை தாட ஆள் இல்லை சொல்லிட்டான். யாரும் கிடைக்கல இப்ப உலகத்துல. ஆமா, உன்னை எல்லாம் சரியாது போய் அதுக்கு சும்மா படிங்க. இது பாத்துருவோம். சும்மா இது வந்துட்டு எவ்வளவு தூரம் பாத்துட்டு போயிடுவோம். நோவாது நோன்பு என்னை போல் நோற்று வரும், எஞ்ஞான்றும் சாவாவரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேருள்ள என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருலர் நீ சற்றே அறை. இது வந்து வல்லார் கேட்கிறாரு. கேட்டது பதிலாது. அவர்தான் பதில் சொல்றாரு. எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்குனை அல்லாதிலையனும் அருட்பெரும் ஜோதி. எனக்கு விட்டா உன்னை விட்டா வேற யாரும் இல்லப்பா, அதனால உனக்கு சித்து கொடுத்துட்டேன் பாத்துக்கோ, வேற யாரும் கிடைக்கல. இந்த வினாவை வள்ளலார் இறைவனிடம் கேட்டார். இறைவன் இந்த வினாவிற்கு அளித்த பதில்தான் இந்த அகவல் வரி. எந்த உலகத்தில் தேடி பார்த்தேன், உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி எந்த ஒரு சித்தி வல்லபத்தால் மற்ற எல்லா சித்துக்களையும் ஏற்ற முடியுமோ அந்த மா வல்லப சித்தை எனக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. குறிப்பு: வள்ளலாருக்கு ஈடு இணையாக யாரும் எவ்வுலகில் யாரும் இல்லை என இறைவனை சான்று தருவது நம் பெருமானின் அளவற்ற பெருமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. பெரிய புரிஞ்சுட்டீங்களா? அவர் ஈடு யாரும் கிடையாது, அவர்தான்.
அப்படிப்பட்ட ஆளு சிம்பிளா இருக்காப்ல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சிம்பிள். ஆமா, சிம்பிளா அப்படியே எளிமையா அப்படியே நினைக்கிறேன். இந்த சிறப்பான பொருள்லாம் சிம்பிளா தான் இருக்கு. உதாரணத்துக்குயா, இல்ல குறையோட கூத்தாடும். அதான் சொல்றேன். இப்ப இந்த உதாரணத்துக்குயா, இப்ப பாருங்க, நரவோட நிறைஞ்சிருக்கும், குறையோட கூத்தாடும். இல்ல ஒரு உதாரணம் சாப்பாடுல வச்சுக்கோங்க. ஒரு ஒரு அதாவது இப்ப இது ஆரஞ்சு வந்து வைட்டமின் சி அதிகம் ஆகட்டும் பூச்சாகன்னு ப்ரொமோட் பண்றாங்க. எதுக்குனாக்கா அது ஒரு வியாபாரம். ஆனா முருங்கைக்கீரையில அதை விட எவ்வளையோ வைட்டமின் பகுதி அதிகமா இருக்கு, கால்சியமும் அதிகமா இருக்கு. அதை யாரும் கண்டுக்கிறது? சாதாரணமா முளைஞ்சி அங்கங்க கிடக்குது. அதை மதிக்கிறதே கிடையாது. இப்ப என்ன வச்சுட்டாங்க, அதை வந்து சூப்பர் ஃபுட்னு போட்டு பில் அடைச்சு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. விலையா முருங்கைக்கீரை அதை அப்படியே வந்து காய வச்சு அரைச்சிட்டு பில்ல போட்டு அதை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை இப்ப ப்ரோமோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. கார்பரேட் வித்தியாசமே இருக்கு. ஜம்மு நிறைய வியாபாரம் வாங்கி அதான் என் வீட்டுல கூட இருக்கு கீரை. அதான் யோசிச்சேன். இப்ப சிம்பிளா இருக்கிற பொருள்லாம் சிறப்பா இருக்கு, அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. அந்த ஓவரா என்ன சொல்லுங்க, எக்ஸாஜரேட்டட் பண்ண விஷயம் தான் நம்மளுக்கு தெரியுது. சரி ஐயா, அடுத்தது அப்ப ஆதிர் அருளா, அதாவது ஐயா ஆதி ஈர் அறியானாக்கா ஆதியும் அந்தமும் அறியாதா? அப்படியா? அந்த அரசாட்சியில வந்து அது ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, சரியா? ஆதி அந்த இல்லாத அந்த அந்த அரசாட்சியில ஜோதி மாமகள். அப்ப வள்ளலார் வந்து அரசாட்சி, அருள் அரசாட்சி பண்றாரு. அவரோட ஆட்சி வந்து அருள் அரசாட்சி அப்படின்னு சொல்லலாமா? அருள் அரசாட்சினா கருணையான ஆட்சி. குத்தரெல்லாம் மன்னிக்குப்பா, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். கேளா குறைதான் குறை. நீ மன்னியம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா இறக்கம் தான் ஒரு உயிர்னு சொல்லிட்டாரு. இறக்க உயிர் சொன்னா எப்படி மன்னிக்க வர முடியும்? இறக்க காட்டுங்கன்னு கேட்க வேண்டியதான். இல்ல அது கேட்க வேண்டாம். இறக்கம்னு தானே செய்வாங்க. இயல்பே அதுதானே. இறக்கம் தானே அவர் இயல்பே அதுதானே. பாத்துட்டே துன்பப்படுறான்ப்பா உதவி செய்வோம் அப்படின்னு பார்த்து செய்வாரா? இப்ப நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணி கெடுத்துக்கிறோம்னு நினைக்கிறியா? ஓவரான நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கி கெடுத்துக்கிறோம். வள்ளலாரு நம்ம அவரு எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், அதனால வள்ளலாரெல்லாம் நம்ம பார்க்க போறாரா அப்படின்னு நினைச்சு. எனக்கு ஒரு கேள்வியா? எனக்கு ஒரு கேள்வி. கேள்வா? அருள் அரசாட்சி அப்படின்னு அந்த ஆட்சி வந்து எதை குறிக்குது? அருளையே ஆட்சி பண்றாருப்பா. அருள் தானே எல்லாத்தையும் நடத்துது. உதாரணம் சாமி, உதாரணமா சாமி? நம்ம எல்லாருக்கும் அருள் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். இல்ல அவன் அருள் ஆட்சின்னு என்னன்னு கேக்குறாப்ல. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆட்சியா, இந்த நாட்டு ஆட்சியா, உலக ஆட்சியா? நான் சொல்லிட்டா தம்பி, இப்ப உலகத்துல வந்து அருள் இல்லாது அனுபவம் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுகன்னு சொன்னார்ல. அருள் இல்லாம எதுவுமே நடக்காது, சரியா? அந்த அருளையே இவர் ஆட்சி பண்றாருப்பா. அது கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. உலகம் தான் உலக ஆட்சி. உலகம் இல்ல, இது எல்லாமே அண்ட சராசரத்துல இருந்து எல்லாமே அவரோட கண்ட்ரோல் இருக்கு. அருள் தானே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த அருளை கண்ட்ரோல் பண்றது இவரு. அப்ப இந்த கவர்மெண்ட் ஆட்சி, அந்த அரசாங்க ஆட்சி இவருதான் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா கவர்மெண்ட் கெட்டது செய்யறாங்களே, குப்பையா? அருள் கிடையாது. அந்த குப்பையா நீ பேசுற? இவரு அருளாட்சி அதுதான் கேக்குறேன். குப்பை அருளாட்சியில பத்தி பேசிட்டு. ஆனா அவன் கர்மாக்கு தக்க மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கு. மற்ற ஆட்சி இது. அவன் கூட்டத்தோட தான் பண்ணுவான். இது வந்து இயற்கை ஆட்சியை பத்தி பேசுறாரு இவரு. ஆமா, இயற்கைன்னு அப்படி சொல்ல முடியாதுப்பா. எல்லாமே எல்லாமே A to Z அதுதானே அருள் தானே நடத்துது. அருள் சக்தி தான் நடத்துது. அதனால அந்த அருளையே இவர் ஆட்சி பண்றதுக்கு, அதாவது இப்ப ஒரு அப்பா இருக்காரு,
ஒரு அரசர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கம் வந்து அருள் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தூக்கி இவர் கையில கொடுத்துட்டாரு, முடிச்சு. அப்ப இவர் சொன்னபடிதான் நடக்கும். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டாரு. சமே ஏன்னா இறைவனோட எண்ணமும் அவரோட எண்ணமும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இறைவன் தான் நடத்துறாரு. இவர் சும்மா வந்து இவர் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாரு. சிஸ்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு போவாரோ. ஆனா கருணையா உதவி செஞ்சா கூட சமே ஏதோ ஒரு பாட்டுல நினைக்கிறேன், பிள்ளை பெரு விண்ணப்பம் தான் நினைக்கிறேன். அதுல அவரு வரலாறு இதெல்லாம் என்னது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன், நான் உனக்கு அருள் கொடுத்துட்டேன், பயப்படாத பயப்படாத அப்படின்னு என்னமோ பாட்டு இருக்குமே, இருக்கா அப்படி? இந்த மாதிரி இருக்கா அப்படி பாட்டு? பாப்போமா? நடராஜ பத்தி மாலையா? ஆமா. 97 துன்பலாம் நான் செய்து பிள்ளை பெரு விண்ணப்பம் நினைச்சேன். இல்லைங்க. துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நீனை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்து சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கு சுதந்திரமானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிர் எல்லாம் கழித்திட நினைத்தனை உந்தன் மனநிறைவின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடுழி விளையாடுக அருட்சோதியாம் ஆட்சி தந்தும் உனை கைவிடும் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றில் இலங்கு நடராஜபதியே. இந்த பாட்டுதான் பாருங்க. உனக்கு சுதந்திரம் சுதந்திரம் ஆச்சு. ஓகே, என்ன பண்ணா உலகத்துல பண்பெல்லாம் நீக்கி கெட்டெல்லாம் நீக்கி நல்ல வழியெல்லாம் ஆக்கி உண்மையான வாழ்வெல்லாம் பெற்று முதல்ல இருந்து வாங்க சாமி, முதல்ல இருந்து சொல்லுங்க, ஒரு வாட்டி பாத்துருவோம். எங்க மனசுல நிக்க மாட்டேங்குது. துன்பெல்லாம் தீர்ந்தானே, துன்பம் என்னென்ன துன்பம் எல்லாம் போச்சு. ஓகே, சுகம் பலித்தது, சுகம் வந்துருச்சு. ஓகே, உன்னை சேர்ந்து அருள் நிறைந்த உன்னை சூழ்ந்து அருள் நிறைஞ்சது. அப்படியே அருள் உன்னை சூழ்ந்து நிறைஞ்சிச்சு, வந்து அப்படியே நிக்குது. அதை சுத்தி அனுபவம் உனக்கே சுத்தமானது. இல்லைங்க சாமி, ஏற்கனவே சொன்னீங்க தெரியுங்களா, இப்ப நம்ம அருள் இறங்குறதுக்கு இடம் இல்லைன்ட்டு அவருக்குள்ள அருள் இறங்கி வெளியே பொங்கிக்கிட்டு வருது போல இருக்கு. அதான் அருள் சாமி பொங்கிக்கிட்டு வெளியே வருது. ஓகே, அருள் உனக்கே சுத்தமானது. சுதந்திரம் சுதந்திரம். ஓகே, உலகத்துல பண்பெல்லாம் நீக்கி கெடுதெல்லாம் நீக்கிடு, நல்ல வழியெல்லாம் ஆக்கு, மெய் வாழ்வெல்லாம் பெற்று உண்மையான வாழ்க்கை. உயிரெல்லாம் மண் உயிரெல்லாம் கழித்து எல்லா உயிரும் சந்தோஷம் நினைச்சேன். அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் நினைச்ச பாருங்க, கெட்டதெல்லாம் போகணும், நல்ல வழியெல்லாம் ஆகணும், வாழலாம் பெற்று எல்லா உயிரும் சுகமா இருக்கணும் நினைச்சார். அவர் நினைச்ச என்ன, எல்லா சுகமா இருக்கணும் நினைச்சாரு. ஆமா, அதனால உன் மன நினைச்ச மாதிரியே இப்ப இருக்க அது வந்து நினைச்சுக்கோ. நீ என்ன நினைச்சோ அதை எடுத்துக்கப்பா, ஏன்னா உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டப்பா அப்படின்றாரா? உலகம் குறையாத விளையாடுக, குறையாத என்ன குறையாது, லிமிட் கிடையாது, லிமிட் இல்ல. சரி, நெடுவழி காலகாலமா நீ விளையாடு, இது விளையாட்டு விளையாடு. அர்ஜுன் ஆட்சி குதிரை மாட்டேன், ஆட்சி குதிரை மாட்டேன், குதிரை உள்ள கைவிட மாட்டேன். அதே 2 வாட்டி தொடர்ந்து இப்படி சொல்றாங்க, உறுதிப்படுத்துற கைவிடும் தொடர்ந்து நினைந்து அந்த மாதிரி கைவிடவும் தொடர விட மாட்டேன். ஆணை நம்ம ஆணை சொல்றான், என் மேல ஆணைன்றாரா? ஆமா, ஆனது அவன் தமிழ் ஆணை சொல்றான். இந்த திருவிழா கழிச்சு என்னுள்ள கலந்து ஆச்சு என்ன பண்ணான்,
வல்லாருக்கு உள்ள கலந்துட்டான். ம் என் உள்ளே கலந்து இசையோடு இருந்தவர் சந்தோஷமா இருந்தாராம். ஓகே சாமி. யாரு ஏதாவது தாய் அப்ப இந்த வரிக்கும் இந்த பாட்டுக்கும் டைரக்டா தொடர்பு இருக்கு போல இருக்கு. ஆமா அதேதான் ஆமா பாருங்க. தெரியாங்க. அருளாட்சி ஜோதிமா மகுடம். இங்க வந்து அருளாட்சி தந்தனம் எங்க சாமி? அருள் ஜோதியா அருளாட்சி தந்தோம் கைவிடும் கைவிடும். அருளாட்சி தந்துட்டு அவர் பாட்டு வேற எங்கேயோ போல, அங்கேயேதான் இருந்து உதவி செஞ்சு அவரோட கலந்துட்டான், கலந்துட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப ஐயா இங்க பாருங்க, இப்ப அவர் என்ன சொல்றாரு, வல்லாரோட சுதந்திரம் அவர்கிட்ட இருக்கு, நம்ம என்ன நம்பிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். அதேதான் வள்ளலாருக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அவர் வந்து வன்பெல்லாம் நீக்கி, அப்ப நம்ம கிட்ட வம்புலாம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, சாமி நீங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க சொல்ல வேண்டாம், அவர் தெரியும். இருந்தாலும் நம்ம சொன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கியா? சரி ஊருங்க, அவரெல்லாம் தெரியும், சரி பண்றாரு. அவ பிரார்த்தனை பண்றோம், நம்ம முட்டாள்தனம் இப்படி தூக்கி பட்டுன்னு போட்டு உடஞ்சு விட்டீங்க. அவர் தெரியாதான் நம்ம ஏத்துறோம். ஆமா அவர் எல்லாம் தெரியுமே, அவருக்கு எல்லாம் தெரியும், முட்டாள்தனமா இருக்குல்ல. நம்ம வேலை என்னாக்கா தயவு பக்தி ஒழுக்கம் ஜபத்தை பண்றதுதான் நம்ம வேலை. அதுக்கு உதவி செய்யுங்கப்பா, வழி காட்டுங்க, உறுதியை கொடுங்க, உறுதியா இருக்க மாட்டேன் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாமா? சாமி இப்படி எதையும் கேட்காம எப்படி இருக்குது? நம்ம நினைப்பு இருந்தா போறது. அதாவது நான் வந்து இதா ஒழுக்கம் பக்தி தயவு பக்தி ஒழுக்கம் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், உலகிலேயே போயிடும், உலகிலே சந்தோஷமா போயிடும். அது உலகிலே சந்தோஷமா இருக்கு, அதை மாத்தணும். வன்பெல்லாம் நீக்கினார் பாருங்க, உலகில் தான் வன்பு, அதை மாத்தணும். வன்பெல்லாம் நீக்கினா உலகே இல்ல, உலகில் வன்பெல்லாம் நீக்கி சாமி, உலகில் வம்பு. அதான் வன்பு வன்பு வம்பு இல்ல, வம்பு இல்ல, வன்பு. வன்புனா வன்புனா கெட்டது, கெட்டது. அலாக்கியத்தை நீக்கி நல்வழி அருள்வழி தெய்வம் செஞ்சுப்போம் ஆக்கி உண்மையான வாழ்வாதான் உண்மையான வாழ்க்கை. இதோட இதுக்கப்புறம் பிரேயர் பண்றதை நிறுத்திட வேண்டியதாப்பா. அது மாதிரி இல்ல, ராமலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு வேலையை பண்பெல்லாம் இன்னைக்குதான் பாருங்க, அத மட்டும் விடுங்க, கெடுதலாம் விட்டுங்க, விட்டது அதான் மெயின், அத விட்டுருங்கப்பா. விட்டா தானே நாங்க வச்சு தெரியலையே எப்படி விடுறது, இப்ப உதவிச்சீங்கன்னு கேட்க கூடாது, என்னதான் பண்றது இப்ப? சொல்லுங்க மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? என்ன சாமி? ஐயா அழுத குழந்தைக்கு தானே பால், குழந்தை அழுத தானே பால் கொடுப்பாங்க இல்லையே சார். இது வந்து மாநில பாட்டு அழுதே பாருங்க, மாநிலத்துக்கு பாட்டு பல்லாடு வந்து வெளில பாடுறா பாருங்க. என்ன சாமி சொல்றீங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, மெதுவா சொல்லுங்க. பாட்டுடுங்க, அழுத பிள்ளை பாட்டுடுங்க. அழுத பிள்ளையா? அழுத பிள்ளை பாடுங்க. 6ஆம் திருமுறையா? மாறாது, அழுத பிள்ளைனா கண்டிப்பா 5ஆதான் இருக்கணும். ஆமா, என்ன பிள்ளை அழுகுது, அழுத பிள்ளை அழு அழு. தேடுங்க மக்களே, அழுத பிள்ளைக்கே பால், சரியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, 797 சாமி, 797 பாட்டு இருக்கு சார். 2ஆம் திருமுறை சாமி. என்ன பாட்டு இருக்கு கற்பால, என்ன சொன்னாலும் பாட்டு இருக்கு கற்பால. ஏதாவது ஒண்ணு சொன்னமாக்கா அதுக்கும் பாட்டு இருக்கு. ஆமா, தேடி கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, அதான் கேள்வி. இப்ப
4 அழுத பிள்ளைக்கே பரவழைப்பாள் என்பர் அல்ல என்பது. இப்ப அவர் சொன்னார்ல அழுத பிள்ளைதான் பால் கிடைக்கும். இவனுக்கு இப்படி எல்லாம் யோசிப்பாங்க, அதனால எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன், அழுத பிள்ளைதான் பால் கிடைக்கும் அப்படின்ட்டு. என்ன சொல்றது ஐயா, அழுத பால் எல்லாம் சொல்லுவாங்க. உட்காந்து அழுத வழி இல்ல, நோஞ்சா அழுது பலம் இல்ல, அதுக்கு அழுறதுக்கே பலம் இல்ல. ஆமா சாமி, அப்படிதான் அந்த வழி விட்டுருவாளாவ. ஆமா, அந்த வழி கொடுப்பான். அழுத பிள்ளை மாத்திரம் இல்ல, ஆனா வழி இல்லா குழந்தை சிறு குழந்தைக்கு கொடுப்பாள், எல்லா குழந்தை கூட கொடுப்பாள். அது குற்றம் இல்லது, அவள் செயலது. சரி சரி, எப்படி பாட்டுக்கு வழக்கு சொல்லுங்க, இது பாப்போம், அது பார்க்க நல்லா இருக்கு. அதான் சார், அழுத பிள்ளை நான் படிக்கிறேன், முடியுமா? படிங்க. அழுத பிள்ளைக்கு பால் உணவளிப்பால் அன்னை என்பார்கள். அழவழியில்லா கொழுது நீர் சிறு குழவிக்கும் கொடுப்பால். குற்றம் அன்றது மற்றவள் செயலே, தொழுது நின்னடி துதிக்கின்றோர்க்கெனவே துட்டனேனுக்கும் சூழ்ந்தருள் செய்யலாம். செழுது மாதவி மலர்த்திசையா மணக்க திகழும் ஒற்றியூர் தியாக மாமணியே. சொல்லுங்க சார். சொல்றாங்க இல்லையா, அது பாலு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. சரி, அது பலமே இல்லாத ஒரு குழந்தை, நோஞ்சா குழந்தை, அது அப்படியே படுத்து கிடக்குது. பசி இருக்கு, ஆளுக்கு பலம் இல்ல. பலம் இல்லாம ஒண்ணுதான் கொழுந்து மாதிரி, கொழுந்து சின்ன குழந்தை மாதிரி இருக்காது, சின்ன குழந்தை. அது விட்டு அதுக்கு கொடுப்பான். வழி அழலைன்னா கூட கொடுப்பான் அதுக்கு. அது குற்றம், அது தப்பு இல்லை, அது அவள் செயல். குற்றம்ன்றது ஏன் அவளுக்கும் கொடுக்குறேன்னு நீங்க கேட்க முடியாது. ஆனா அழுவலியே, அவர் ஏன் கொடுக்குற? அது குற்றம் இல்லாத சார். ஏன் சொன்னா தெரியுமா, துதிக்கிறாங்க அழற குழந்தை, அழற குழந்தை, தொழுது நின்னடி துதிக்கின்றோர் அழற குழந்தை. ஓகே, அவளை கொடுப்ப, நீ கொடுப்ப. நான் அழற குழந்தை துட்டேனுக்கும் அருள் செய்வேன். ஐயாலாம் நான் அழாத குழந்தை, நான் எனக்கு கொடு, அருள் கொடு. என்ன அழாத குழந்தை அருள் குருன்னு கேக்குறாரு? அது இங்கே இருக்கு, இதுதான் இருக்கு. அது மேல அழாத குழந்தை பாத்துறாள். ஆமா ஆமா, நீ தூக்கி அருள் கொடுப்பேன். புரியலையா? இல்ல, புரியுது. துட்டனேனுக்கும் சூழ்ந்து அருள் செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. அது அலற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். இந்த துட்டேன்னா வழி இல்லா குழந்தை, நானு கும்பிடல கும்பிடாத நானு. சரி, அதெல்லாம் எனக்கு அருள் கொடு. எனக்கும் அருள் கொடு. அப்ப அழுத பிள்ளைக்கு தான் கிடைக்கணும் இல்ல, அழாத பிள்ளைக்கு சேர்த்து கொடுப்பான்னு இவர் வேண்டி இருக்கிறாரு. ஆமா ஆமா. இப்போ உலகத்துல ஐயா, ஆமா, ஏதோ ஒண்ணு இருக்கியா, வேண்டவங்களுக்கு கூடு வேண்டாதவங்களுக்கு கூடு என்னமோ ஒன்று இருக்குமே, பரவினோர் கருள்படி என்னமோ வருமே, வேண்டவங்களும் கூடு அப்படி இருக்கா? ஏதோ பார்த்த மாதிரி இருக்கா? உள்ளதான் இருக்கே, வேண்டவங்களுக்கும் வேண்டாதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கூடு அப்படின்ட்டு இருக்காதாமே? யோசிக்க மக்களே, நீ வாய மட்டும் வந்திருக்கோம். வாய மூடிட்டு இல்ல, பரலோர்கள் சொல்றீங்க. பின்னாடி வாரி, பரலோர் பின்னாடி வர வாரி முன்வரிக்கணும். பாணி பிளதாய். வெரி குட். அதான் அதுல எப்படியா பரவினோருக்கு அருள் புரிதானே வருது? அதாவது பாணி இருக்குல்ல, பாணி பண்ணாம டிலே பண்ணாம பரவினோருக்கு அருள் புரினாக்கா ஓகே, வேண்டனுக்கு அருள் புரி. சரியா? ஆமா ஆமா. ஒரு வரி இருக்கியா, அதாவது வேண்டனும் இருப்பாங்க, வேண்டாத இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் அருள் சித்திரு அப்படின்னு. வேண்டனும் வேண்டாம இருப்பாங்க. இதே மேல இந்த பாட்டுதான் நான் தூக்கிறேன். மேல வேண்டுறவங்க துட்டை வேண்டாதவன்
இல்ல சாமி, இது வேற எதுன்னு இதே மாதிரி பாட்டு இன்னொன்று இருக்கு, நான் எங்கேயோ பாத்துக்கிறேன். நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. சரி, அதை விடுங்க. சரி, அடுத்த வரைக்கும் போவோம். என்ன வரி படிச்சிட்டாங்களா? என்ன படிக்க மாறுது? நில்லுங்க மக்களே. இங்க ஒரு வரி பாத்துக்கிட்டே அப்படியே அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா இல்ல என்ன நினைக்கிறீங்க? நல்லதாயா, அது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் நல்லா அப்படின்னா புரியுதுங்கய்யா. ஓகே. இல்லன்னா இவன் என்னது நன்றிங்கய்யா. இங்க இருக்கிறான், திடீர்னு அங்கிட்டு போறான், ஒரு நிலையாவே இருக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. ஞாபகம் வருது, நான் என்ன பண்ணிட்டோம்? இல்ல அம்மையார் ஒண்ணு சொல்லி அம்மையார் என்ன சொல்லுங்க, ஐயா சொல்லிட்டாரு, அம்மையார் என்ன சொல்றாங்க பாருங்க. அம்மையார் சொல்லுங்கப்பா, அம்மையார்களே. இல்ல இப்ப பாருங்க, ஆதியர் அருளார் செயல் வந்து 7:45 ஆரம்பிச்சோம் அந்த ஒரு வரிய. இப்ப 7:15 ஆயிடுச்சு. 6:45 ஆரம்பிச்சோம், இங்க 7:15 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் இந்த வரி தான் பாத்துட்டு இருப்பேன். அம்மையாரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அம்மையார் கடுப்பாயிட்டாங்க இப்ப இருக்கு. இல்லைங்கய்யா, இந்த மாதிரி பார்க்கும்போதுதான் வேற வேற பாடல்கள்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதுங்கய்யா. இல்லைன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அது கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயணும்னு அது வருது, என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. அதனால வரியை பட்டு முடிச்சுட்டு போகாம இங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காது நினைக்காதீங்க. அதாவது ஒரு வரியை பார்த்தோமா, அதுக்கு சம்மந்தப்பட்டமான என்னென்ன விஷயம் இருக்கு அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டு போகணுமா தான் அப்படி மனசுல நிக்கும். என்ன சாமி? நம்ம கருத்து அது. நம்ம கருத்து அது. மக்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியலையா? வளன்னு ஜம்பு மாதிரி இழுக்கிறீங்க. ஐயா மன்னிக்கணும், எல்லா ஆறு திருமுறையும் ஜூஸ் தானே அகவல். இதுல டிப்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க அகவல்ல. ஆனா அந்த 6 திருமுறையிலயும் எல்லா பாட்டுலயும் இது தலைப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கின்னு அதை ஆராய்ஞ்சு அதை புரியுறோம் ஐயா. அவ்வளவுதான் ஐயா, எனக்கு தெரிஞ்சது அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றிகள் ஐயா. ஓகே ஓகே, நல்லது. அடுத்து படிங்கம்மா, என்ன தெரியுமா? படிங்க அடுத்த வரி. ஏன் பேசுற? அந்த மாதிரி ஏன் பேசுறல? இந்த வேணா தெரியுமா பேசுறாங்க இல்லையா? என்ன பேசுறேன்? வேற யார் பேசல? வேற யாரும் பேசல. ஓகே, படிக்க மாட்டுது. 8:2 அறிவித்து எனதனை ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த. 8:2 அறிவித்து எனைத்தனை ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே. 8ஆகிய அகர விளக்கத்தையும் 2ஆகிய உகர விளக்கத்தையும் எனக்கு தெரியப்படுத்தி என்னை யாரும் ஏறி அறியாத ஒப்பற்ற மேனிலைக்கு ஏற்றி அறிஞர்கள் சபையில் நிலைக்க வைத்த உண்மையான தந்தையே. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அகரம் என்பது ஜீவன், உகரம் என்பது பரம். ஜீவன் பரம் இவை இரண்டும் நம் உடம்பில் எங்கு உள்ளன, எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிவதே 8:2 அறிதல். ஓ தம்பி, நம்ம 8:2 தான் தெரியும் அறிவு தெரிஞ்சு பாருங்க. அதாவது ஆ ஊ சரியா? ஆமா, அது பாத்திரல. இதான் முதல் படி சொல்றது தினமாக இல்ல. தெரிஞ்சுதான் முதல் படி. இது 8:2 என்பன ஏன் பண்ணி பாருங்க. 8:2 என்பன இயலும் முற்படின அட்டனின்றருளிய அருட்பெருஞ்சோதியா. 8:2 தான் முதல்ல தெரியும் நாம. ஓ 8:2 அந்த வரி எடுத்து பாக்கணுமே. இப்ப சொல்லுங்க, தேடுங்கப்பா மக்களே, தேடுங்க ஒரு புக்கிட்டு தேடுங்க. நான் ஒரு புக்கிட்டு தேடுறேன். முன்னாடியே இருக்கும். முன்னாடியே இருக்கா? 8:2 என்பன இயலும் முற்படியன அட்டனின்றருளிய. நாங்க அது மாதிரி பழகுறோம் சாமி. நாங்க அப்படியே பழகுறோம். கொஞ்சம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, தேடி பாக்குறோம் அப்படியே. ஐயா 25 கண்டுபிடிச்சிட்டயா? 258259 நினைக்கிறேன். அது இங்கதான் திறக்கணும் சாமி.
இங்கதான் இருக்கு, கிட்ட தான். ஃபியூச்சர்லயா எல்லாரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கயா, அப்புறம் எப்படி எடுக்கணும்னு தெரியணும்ல மக்கள்லாம். என்ன சொல்றீங்க சாமி? அருமை அருமை. இது பாருங்க, இது பாருங்க. அப்படியே விட அப்படியே வந்து தொடங்கி வந்து தொடங்கி அப்படியே வரும் பாருங்க. படிக்குது படிங்களா? படிங்க, உங்களுக்கு படிங்க. நேத்து நம்ம படிக்கிறீங்களா இல்ல நான் படிக்கிட்டேன்? படிங்க ஐயா, இல்ல வேற யாரும் படிச்சோம். வேற யாரும் படிக்கணும் படிங்கப்பா. நான் படிக்கிறேன். படிங்கம்மா படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். 8 என்பன 7 முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி. முன்வரியில் தவம் புரிவோர் ஆற்றக்கூடிய சித்தி வல்லபம் பேசப்பட்டது. தவம் என்றாலே அந்த 8ஐயும் 2ஐயும் மறக்க முடியுமா? 8 என்பது தமிழில் ஆ என்ற எண்ணாகும். 2 என்பது தமிழில் ஊ என்ற எண்ணாகும். 8 என்பது ஆ என்ற எழுத்தை குறிக்கும். ஆ என்பது அகாரம் எனப்படும். அகாரம் என்பது ஜீவனை குறிக்கும். 2 என்பது ஊ என்ற எழுத்தை குறிக்கும். ஊ என்பது உகாரம் எனப்படும். உகாரம் என்பது பரமாகிய இறைவனை குறிக்கும். அகாரம் ஜீவன் என்பதற்கும் உகாரம் பரம் என்பதற்கும் ஆதாரம். அகாரம் உயிரே, உகாரம் பரமே. மகாரம் மலமாய் வரும் முப்பதத்தில் சிகாரம் சிவமாய், வகாரம் வடிவமாய், அகாரம் உயிரென்று அறையலுமாமே. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் பாடல் 12. ஜீவனாகிய உயிரையும் இறைவனாகிய பரத்தையும் முழுமையாக அறிந்து கொள்வதே முதல் படியாகும் என ஞான நிலையிலேயே நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். முதல்ல அடுத்த வரை பாருங்க. இந்த படி புரிஞ்சுச்சா மக்களே? விளக்கம் சொல்லணுமா? என்ன நினைக்கிறேன், புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த படி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாப்படியும் அப்படியே இல்ல. இப்படி கண்டனை படிக்குமா? இப்படி கண்டனை இனியுறு படியலாம் அப்படியே எனும் அருட்பெரும் ஜோதி. ஆரம்பமாகிய 8ஐயும் 2ஐயும் இன்னதென எப்படி அறிந்து கொண்டாயோ, இனி வரவேண்டிய அனுபவ நிலைகள் எல்லாம் அவ்வாறே அறிந்து கொள் என்ற அருட்பெரும் ஜோதி. படிமுடி கடந்த அடுத்த வரி போயிடுச்சு. அடுத்த வரி ஆமா ஆமா போகுது. அடிப்படை சொன்னார்ல, படிமுடி வருது. இல்லைங்க, அதாவது இப்ப 8-2 தெரிஞ்சுக்கிட்டப்பா, அடுத்த படியெல்லாம் அப்படியே போயிட்டே இருப்பா அப்படின்றாரா? ஆமா. ஓகே சொல்லுங்கம்மா, படிங்க அடுத்து. வேற யாரும் படிக்கலாமா? வேற யாரும் படிக்கிறீங்களா? ஒரு ஆளுக்கு 2 வரி வாய்ப்பு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நீங்களே படிங்க. வேற யாரும் மக்களே? கவிதாம்மா படிப்பீங்க எப்போதும்? வேலையா இருக்கீங்களா? இல்லைங்க, மகேஸ்வரி அம்மா படிப்பீங்க. ஓகே மகேஸ்வரி அம்மா படிங்க. நன்றி மையா. கவிதா படிங்கம்மா. இவங்க அவங்களும் படிக்கின்றாங்க, அவங்க இவங்களும் படிக்கின்றாங்க, கடைசியில யாரும் படிக்க மாட்டாங்க. படிமுடி கடந்தனை பாரிது பாருன்னு அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. பிரம்மா தொப்புளுக்கு கீழே, விஷ்ணு தொப்பு, ருத்ரன் இருதயம், மகேஸ்வரன் கண்டம், சதாசிவன் அண்ணா, விந்து புருமதி, இது பூதநிலை. நாதம் பரவிந்து பரநாதம், திக்ராந்தம் அதிக்ராந்தம், சுத்தசிவம் அதீதம், ஆன்மா அனுபவ நிலை. தவம் மனதை இழுத்து புருவ மத்தியில் நிற்க செய்வதில் தொடங்கி மேலே கூறப்பட்டுள்ள அனுபவ படிகளில் ஏறி அதீத நிலைக்கு வர வேண்டும். அந்த அனுபவ நிலை படிகள் 43 என்று நம் பெருமானார் கூறுவார். ஆரம்ப படியாகிய 8-2 தொடங்கிய நீ ஒவ்வொரு படியாக கடந்து முடிவான படியையும் அதீதம் கடந்து விட்டாய். இனி பார் நீ என உன்னுடைய அடிமுடி அனைத்தினையும் காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: இங்கே இறைவனின் அடிமுடி என்ன என்பதை
திருவருட்பாவின் துணை கொண்டு மட்டும் காண்போம். ஐயோ சாமி, கடல் மாதிரி போயிட்டு இருக்கு சாமி. அது கடல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் இந்த இது வந்து என்ன சொல்றாருனாக்கா, அதாவதுயா இங்க பாருங்க, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து இருக்குல்ல, இதெல்லாம் பூதநிலை, உடம்புல கடக்க வேண்டிய கதை. கீழே இருந்து ஆரம்பிக்குது. அப்ப புருவமத்திக்கு வந்துட்ட பிறகு விந்து புருவமத்திக்கு வந்தாச்சு. அதுல இருந்து நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிகிராந்தம், சுத்தம், சித்த சிவம், அதீதம். இது வந்து அனுபவ நிலை மேல ஏறுது. சரியா? அதனாலதான் வரலாறு தலைக்கு மேலதான் வேலை அப்படின்னாரா, கழுத்துக்கு மேல. ஓகே ஓகே. இப்ப இதான் படிகளையா? முடி கடந்தனை. படி முடி, அது படியோட முடிவே கடந்துட்டேப்பா நீ. அதனால அடிமுடி பாத்துக்கப்பா. அடிமுடினா என்ன சாமி? பேரொலி, உள்ளொலியா? அடிப்போது நிலை, முடி ஆழ்வு நிலை. ஓகே ஓகே. ஓகேவா? அடுத்து போவோம். சரி, இங்கே சொல்லுங்க சாமி. எட்டாகிய அகர விளக்கத்தையும் என்ன பண்றீங்க? இல்ல சாமி, இல்லைங்க, இது மாதிரி அடிச்சுக்கிறேன் நான். சொல்லுங்க. எட்டுங்கிறது அகரம். சின்னது உகரம். உகரம். ஓகே. அகரங்கிறது உயிர். சரி. உகரங்கிறது இறைவன். சரி. ரெண்டையும் எனக்கு தனி கொடுத்து தனியை மேலே ஏற்றி பட்டிமன்றம் வந்து அறிஞக்கூடிய சபை. என்னங்க? அறிஞர்கள் கூடிய சபை. பட்டிமன்றம்னா அறிஞர்கள். ஆமா, சபை. நாங்க வந்து நினைக்க வச்சோம். இவரை சொல்லாச்சாங்க. இதுதான் தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்தி முந்தி இருப்ப செயல். சொல்றீங்க இந்த மண்டபத்துல. ஆமா. அந்த அவையில இவருதான் முந்தி இருக்காருயா? ஆமா, அதான். சரி, இந்த தந்தை யாருயா? கடவுள சொல்றாருல இல்ல சாதாரண அப்பா சொல்லிட்டு? சாதாரண அப்பா ஆரம்பிச்சு அப்பா இல்ல 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 இல்ல, நான் இந்த குரலை பத்தி கேக்குறேயா? இப்ப இந்த குரல் வந்து கடவுள் தான் சொல்றாங்களா? குரல் அப்பா சொல்ற. குரல் அப்பா. ஓகே. அந்த பையனுக்கு நல்லா கல்வி எல்லாம் கொடுத்து அவனை அவையத்து முந்தி இருக்க செய்ய வேண்டியது அப்பாவோட வேலை. ஈன்று பிறந்தல் தாயின் கடமை. ஈன்று பிறந்தல் தாயின் கடமை. தந்தையின் கடமை. திருப்பி சொல்லுங்க. ஈந்து பிறந்தல் பெற்றோர் விடை கொடுத்து அம்மா வேலை. உள்ள அதாவது அத கருப்பை தெரிச்சு அதை வெளியே எடுத்து கொடுக்கறது அப்பா அம்மாவோட வேலை. ஆமா. அவனை சான்றால் ஆக்குதல் தந்தையின் கடமை. அப்ப அப்பனோட வேலைதான் கஷ்டம். அவன் எத்தனையோ வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கிறான். அதான் சான்றால் ஆக்குதல் அவன் கடமை. 10 மாசம் பெத்த தாயின்றாங்க, எத்தனையோ வருஷம் சுமந்த அப்ப இருக்கா. எல்லாத்தையும் சுமக்குறாயா? அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆள் சுமக்குறானா? அவன் சான்று ஆகிட்டானா? சான்று ஆகிட்ட பிறகு சந்தர்ப்பம் யாரு? அம்மாதான். அவன் சான்றத்தை ஆகிட்டா அம்மா சந்தர்ப்பம். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் மகனை சான்றோன் என கேட்ட தாய். போயிட்டாரு, அப்புறம் ஒளிஞ்சிடா அப்படியே அனாதியா இருக்காரு உங்களுக்கு. இவன் சான்றாயிட்டா அப்ப கேட்க மாட்டாங்க. அதான் அப்பா எவ்வளவு கேட்பட மாட்டாங்க. ஐயா, அந்த குரல்ல ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அவன் சக்சஸ் ஆயிட்டானாக்கா அம்மாவை பாக்கணுமே. அடேங்க அப்பா, அதுதான் நடந்துச்சு என் வீட்டுல இன்னைக்கு. அவங்க அம்மாவுக்கு எல்லாம் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறாங்க, கடைக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம பிறந்த நாளுக்கு எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனா அவனாவதையா ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறையா. இதே கலைதான் நிலைமை, நம்ம நிலைமை. ஓகே ஓகே. ஜீவன் பரம் இவை இரண்டும் நம் உடம்பில் எங்கு உள்ளன, எவ்வாறு செயல்படுகின்றன? அப்ப இதே ஜீவன் வந்து இது கொஞ்சம் பாக்கணுமே சாமி.
சாமானிய ஜீவன், விசேட ஜீவன், கண்டத்துல அப்படி இப்படின்னு வருமே, அதான். பரம் பரம் வந்து பூர்வ மத்தியில இருக்கு. சரிதானே? அப்ப கண்டத்துல ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஜீவன் விசேட ஜீவன் எங்க இருக்கு? விசேட ஜீவன் தான். விசேட ஜீவன் கண்டத்துல இருக்கா? ஆமா. சாமானிய ஜீவன் பூர்வமத்தியில இருக்கு. ஓ, அப்ப இறைவனா அதுக்குள்ள அப்படி இந்த இது வந்து டிராவல் பண்ணி உள்ளுக்கு போகணும். ஆமா. ஓகே, சரி. அடுத்து இதான் சாமி, இந்த வரி தான் முக்கியமான வரி. படிங்க, வேற யாரும் படிங்க இன்னைக்கு. அடுத்த வரி கவிதாமா படிக்கலாம், மகேஸ்வரமா படிக்கலாம். அது வந்து வேற படிச்சது, அது வேற. இது வந்து வேற, இது மெயின். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சாமி. மற்ற பண்ணி சொல்லிங்க. தயங்குற ஒரு விருப்பப்பட்டு நினைக்கிறேன். தயங்குறாங்களா? அப்படி தெரியலையே. படிக்கலையே. இல்லையா, எல்லாரும் படிச்சா நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஆளே படிச்சிருந்தா போரிங்கா இருக்கும்ல, அதுக்குதான் எல்லாருக்கும் டர்ன் கொடுக்கணும்ன்றதுனால வெயிட் பண்றோங்கய்யா. எல்லாரும் படிக்கணும்ல. வெயிட் பண்றாங்க ஐயா. அதாவது படிக்கிறேங்க ஐயா. கேட்ட புட்டிச்சிட்டு முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அப்புறம் யாரும் படிக்கிறது? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இவங்க படிக்கிறாங்க, அவங்க வெயிட் பண்றாங்க, அவங்க வெயிட் பண்றாங்க. முடிஞ்சதுக்கு அது ஆளாளுக்கு படிச்சுப்பா. பட்டு படிச்சிருக்கேன். வெயிட் பண்ண வேண்டாம். பட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ஆளுக்கு 2 வரி படிங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா படிங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க தான் படிக்கிறீங்க போல இருக்கு. யாரு இப்ப படிக்கிறேன்னு? ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க மைக்கு சாத்திட்டீங்க போல இருக்கு. ஒன்னும் வழங்க மாட்டேங்குது. ஐயா நானே படிக்கிறேங்க. இப்ப யாரோ படிக்கிறேனாங்களே, ஆண் குரல் கேட்டது. அவர் ஆண் குரல் கேட்டது தெரியலையா? கேட்ட மாதிரி இருந்துச்சே. கேட்டதுங்க, ஆனா அவர் வரலையே. வரல. ஓகே, நீங்க படிங்க. தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. முதல்வரின் ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் செல்லும். பிரதமரின் ஆட்சி இந்தியா முழுவதும் செல்லும். ஆனால் இறைவனின் ஆட்சி உலகம் மட்டுமல்ல, அண்ட சராசரங்கள் முழுவதும் அப்பாலும் செல்லும். உனது ஆட்சி எதுவரை செல்லுமோ அந்த அளவு அருட்ஜோதி செங்கோல் கொண்டு என்னையும் ஆட்சி செய்க என கூறிய தந்தையே. குறிப்பு: இறைவனுக்கு சமமாக வள்ளலாரின் ஆட்சியும் செல்கிறது. தங்கோல் அளவு ஆட்சி செல்லும் விஸ்தீரணம், பரப்பளவு. அவனுடைய ஆட்சி செல்லாத இடமே இல்லை. ஓ, தங்கோல் அளவு சமே. அதோட அவனோட அரசாட்சி எவ்வளவு தூரம் போகுமோ அது எல்லாம் அந்த அளவு. கோல் இருந்தா அவன் போடுற கூட உத்தரவு ஆர்டரு எவ்வளவு போகும்? எல்லாத்துக்கும் போயா? சராசரம் எல்லாம் போகுமே. அதான் அவன் ஆட்சி எவ்வளவு அந்த அளவை கொடுத்து நீ செவன் நீ செலுத்து, நீ நடத்து அப்படி சொல்லி செப்பிய தெலுங்கு வார்த்தை. அது செப்பண்டின்னுவான் தெலுங்கு வார்த்தை. ஆனா சொல்லியே அர்த்தம், சொல்லியே தந்தையே. செங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல். அவரோட செங்கோல் வந்து அருட்ஜோதி செங்கோல். வந்து அருள் அரசாட்சின்னு பார்த்தோமா? ஆமா. இது வந்து அருட்ஜோதி செங்கோல். ஐயா, அருள் அரசாட்சிக்கும் அருட்ஜோதி செங்கோலுக்கும் என்ன வித்தியாசம், அதை சொல்லுங்க. செங்கோலு பேர் அருட்ஜோதி செங்கோலியா? ஆட்சி வேற, செங்கோல் கையில் வச்சிருக்காரு எல்லை. அந்த எல்லை அவனோட செங்கோல் எது வரைக்கும் போகுது, அதுதான் செங்கோல்னா எல்லை. ஐயா ஆமா, செங்கோல்லாம் கையில தடிச்சுறாங்க. ஆட்சி ராஜாலாம் ஐயா அந்த பவர்னு சொல்லுங்கய்யா, முடிஞ்சு. சார் ராஜாலாம் தடி மாதிரி வச்சிருப்பான் பாருங்க. ஓ, அதான் செங்கோலா? பிள்ளை கொடுப்பாட்டு கொடுத்துட்டு வருவான். அது ஆட்சி கொடுத்தா அதிகாரம். அது வந்து ஒரு சிம்பிள் மாதிரியா? அப்ப அது ஆட்சி அடையாளம். ஆட்சி எடுத்தாலும் அதுக்கு அடையாளம்.
ஓ, இதுதான் தன் கையில் பிடித்த தனியருட் ஜோதியை என் கையில் கொடுத்த. ஓ, அடுத்த வரி அதான் போல இருக்கு. தங்கோலத்தை வந்து அப்புறம் படிக்கணும். சொல்லுங்க. தங்கோலத்தை அளவுன்னா அவனுடைய ஆட்சி எந்த அளவு போகுமோ அந்த அளவுக்கு ஆண்டை கொடுத்துட்டு ஐயாட கொடுத்துட்டு நீ செலுத்து, நீ நடத்தியா? ஆமா, நீ நடத்து சொல்லிட்டான். தந்தையே வெள்ள ஆட்சி இப்ப இருக்கு. வெள்ள ஆட்சி எங்க கிட்ட எங்க இல்ல, எல்லா உலகத்தையும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இருந்தாரு, மலேசியால இருக்குமா அப்படின்னா இருக்கு. எல்லா ஆட்சி உலகம் கூட இருக்கும். உலகம் நிலாக்கு போனாலும் அவர் ஆட்சி தான். இது ஒரு தான் சொல்றேன் நான். மலேசியா போன பேசணும்ல, மலேசியால பேசணும். ஓகே, நான் 10 வந்திருக்கேன். மலேசியாவுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, 10 வந்திருக்கேன். அப்ப இந்த 30 தடவை வந்திருக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னாரு தமிழ்நாடுல தான் இருந்தாரு, இங்க ப்ரே பண்ணா அவருக்கு கேட்குமான்னு கேட்டாங்க. ஓ, வல்லார் தமிழ்நாடுல இருந்தாரு, இங்க ப்ரே பண்ணா அவருக்கு கேட்குமான்னு கேட்டாங்க. ஓகே, நான் சொன்னேன் நல்லா கேட்கேன் அப்படி இல்லை, தைரியமா பாருங்க. அன்னைக்கு ஒருதான் அமைஞ்சது. கேட்கன்னு சொன்னேன்ல, கேக்குன்னு சொன்னீங்க. ஓகே, இதுல வந்து பினாங்கு லிஃப்ட் சும்மா நம்ம அப்பப்ப ஞாபகத்துல வருது, அடிச்சு விட வேண்டியதா? பினாங்கல நான் பேச போனோம். பினாங்ல நீங்க பேச போறோம். பினாங்கிறது மலேசியால ஒரு இடம். போனோம். நம்ம வந்து கிளாஸ் நடத்துறாரு, நடத்துறாருல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு ரிசீவ் பண்ணாரு. அந்த கிளாஸ் நடத்துறது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை நீங்க பஸ்ல போனீங்களா? ஆமா, பஸ்ல போனேன். ஓகே, ரிசீவ் பண்ணாரு. என்ன சொன்னாரு, சார் நீ வந்து நீ நாளைதான் நீ பேசணும், நீ சாயந்தரம் வந்து ஒரு கோயில ஏற்பாடு பண்ணிருக்கேன், அந்த கோயில பேசுங்க. நாளை சாயந்தரம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இதுல வந்து ஆர்வம் இருக்காரு, அவருக்கு சாப்பாடு பண்ண எதிர்பார்க்கறாரு, அவருக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு ஐயா பேர் சொல்லி மெதுவா படியேறி வந்துருங்க. லிப்ட் 6 மாசம் வேலை செய்யற. ஐயா பேரு சொல்லி மெதுவா படியேறி வந்துருங்களா? ஆமா, 6 மாசம் வேலை செய்யறாரு. சரி, அவர் ஐயாவே தெரியுமா, 21வது மாடி. அம்மா சாமி, 21வது மாடி. இல்லையா விளையாடுறியா, என்ன 21 யாரு சொல்றியா அப்படின்னு. சாப்பா அங்கதான் இருக்கு, அதான் மெதுவா ஏறி வந்துருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன வந்து ஐயா படி ஏற்றுவாரா, நான் லிப்ட் வருவேன் போயா அப்படின்னேன். சார் 6 மாசமா வேலை செய்யறேன் சார், எவ்வளவு ரிப்பேர்லாம் பண்ணி பாருங்க, இப்ப நான் நடந்தான் சார் வந்தேன் அப்படின்னாரு. நீ வருவியா, என் ஐயா நல்லா கேட்க மாட்டாரு அப்படின்னேன். பக்கலான்ட்டு போயிட்டாரு. படியா 21 மாடி படி, என்ன நாக்குலாம் தொங்கி போயிருவையா, அப்புறம் போய் ஸ்பீச் கொடுக்குறது. மறுநாள் போய் அவரு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன். போன் பண்றாரு, சாமி நான் தயாரா இருக்கேன், வந்து தயவுசெய்து படி வந்துருங்க, நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. போனேன், படி பார்த்தா லிப்ட் இருக்கு இல்லையா, படியாண்டு போனேன். கொஞ்சம் இறங்கி வந்தான் அவன், எனக்கு கொஞ்சம் இருக்கு சார் அப்படின்னா. கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் ஏறி லிப்ட் எடுத்துட்டு வந்தான். லிப்ட் ஏறி போயிட்டாரு. அடக்கடவுளே. அப்புறம் நேரம் போனேன், நேரம் போயிட்டுனா அவர் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு 21 மாடி ஏறி வரலையா, நான் வெந்நீர் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து சேலை வர வச்சு என் காலைல வெந்நீர் ஊத்துறாரு. யோ அப்படி ஏறி வரலையா அப்படிங்கிறார். சும்மா இருக்க அப்படிங்கிறார். வந்து சாமி பண்ணி தான் வந்தாங்க அப்படின்னா கேட்டாரு. ஒரு வளைய மேல மாட்டிருந்தான் சார், அதனால லிப்ட் ஒர்க் பண்ணல. பெரிய ஒண்ணும் இல்ல, வளைய மேல மாட்டிட்டு இருக்கு, அதனால லிப்ட் ஒர்க் பண்ணல. லிப்ட் ஒர்க் பண்ணுச்சு. இப்போ நீங்க உங்களுடைய வருகையினால மக்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு சாமி. கிடைச்சிருக்கு. அது இல்ல, நான் சொன்ன பாருங்க, லிப்ட் வருவேன் சொன்னேன் இல்லையா, அவர் கேட்டாரு லிப்ட் வரணும் எப்படி தைரியமா சொன்னீங்க அப்படின்னாரு. நான் லிப்ட்ல வருவேன் தைரியம் எப்படி தைரியம் சொன்னீங்கன்னாரு. என்ன சொன்னேன், எல்லாரும் கேட்கன்னு சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு கேட்குமான்னு கேட்டீங்க இல்லையா, மலையாளம் தானே சொன்னேன், தமிழ்ல இருக்காரு கேட்டுதா இல்லையா,
கேட்டது. வச்சார் பாத்தியா ம். நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஐயா இப்ப வடலூர்ல போயிட்டு தான் வள்ளலார் தரிசனம் பண்ணும் அப்படி அது ரூல்ஸ் இருக்கா? கிடையாது, அவசியம் இல்ல, அவசியம் இல்ல, கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு புரியுது அவர் அரசாட்சி எங்க இருக்குனாக்கா நீங்க எங்க இருந்து எங்கெங்க இருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்க இருக்கிற அருட்பெருஞ்சோதி. அவ்வளவுதான். அப்படி எங்க இருக்கிறீங்களோ அங்க அதாவது நினைச்சா போதும், அவர் வள்ளலார் நினைச்சா போதும். அது வடலூர்ல போயிட்டு தான் அவர் அங்க இல்லையே, அவர் போயிட்டாரு, எங்க போன தெரியல. மக்கள் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு பந்த மாதிரி வந்துச்சியா மக்களுக்கு. ஒரு அங்க இல்லையே அவர் அங்க இல்லையே, அவரே மட்டும் போயிட்டாரு. அவங்களே இல்ல, அவரு மட்டும் போயிட்டாரு. மேடுக்கு புதுக்கு போலாம், கேசர் வெளியே போயிட்டாரு. ஆமா, கேசர் திறந்து ஒண்ணு இல்லையா. அப்புறம் அவ்வளவுதான், எங்க இருக்க தெரியாது. ஆனா எங்க இருப்பாரு தானே, எங்கேயும் இருப்பார். நம்ம எங்க ஒரு நாள் பெருமானே அபயம் அப்படின்னா போதும் வந்துடுவார். அதுக்குன்னு வள்ளலாறு வீடு வடலூர்லதான் போயிட்டு அங்க வேண்டுனாக்கா எங்களுக்கு அருள் புரிவாரு அப்படின்னு செலவு பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான், எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கங்க உட்காந்து தவம் செய்யுங்கப்பா, உள்ளுக்கே பாத்துக்குங்க, முடிச்சுக்க. சிம்பிளா வச்சுக்கோங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலையாதீங்க. மகேஸ்வரி அம்மா என்ன சொல்றாங்க? இல்ல கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தில் நடுவிருந்து குழாவுகின்றேன்னு சொல்லி ஐயா பாட்டுல பாத்தீங்களா ஐயா, அடிச்சாங்க பத்தியா ஒரு பாயிண்ட். அதான் கூடுகின்ற சன்மார்க்க சந்தையில் நடுவிலிருந்து குழாவுகின்றேன். அந்த பாட்டு வேணுமா? எடுங்க. ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானே இந்த பதிகெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்கியா? தனித்திருவலங்கள் இருக்கு. தனித்திருவலங்களா? நடுக்காது, நடுக்காரு அவரு. 7 தனித்திருவலங்கள் தான் போல இருக்கியா? ஆமா சாமி, 110 கிடைக்கும். கிடைச்சா சரி சாமி. இதுங்க 2ஆம் திருமுறையாச்சு. இது அதான் பாத்துட்டேன். ஆனா 150 இருக்குமான்னு தான் யோசிக்கிறேன். அப்படியே பாருங்க மக்களே. ஐயா எப்படி ஆரம்பிக்குது சொன்னீங்க? ஆடுகின்ற சேவடிக்கு 152. 150 ஆன்லைன்ல? ஓகே கரைச்சிச்சியா ஆன்லைன்ல 150. ஓகே நான் நீங்க புக்ல சொல்றீங்கன்ட்டு. ஓகே, நன்றிமா, நன்றி. ஆன்லைன்ல மட்டும் இப்படி தேடிடுறாங்கயா, டைப் பண்ணி ஆடுகின்றன்னு போட்டா வந்துருது பட்டுன்னு. ஆடுகின்றன்னு அடிச்சா வந்துரும் போல இருக்கு. ஆன்லைன்ல தேடலாம்யா. நீங்க என்ன வரி என்ன முன்னுக்கு எப்படி நீங்க ஆடுகின்றன்னு அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட போன்ல ஒரு ஆப் இருக்கு பாருங்க, அதுல நீங்க ஆடுகின்ற என்ன பாட்டு உங்களுக்கு முன் வரி ஞாபகம் இருக்கோ அதை அடிங்க, அந்த பாட்டு அப்படியே வரும். நீங்க போட்டு அலசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நாச்சாமி உலகம் பூரா பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆப் அதான் நம்ம பாய்க்கிறீங்க இல்ல ஆன்லைன்ல தேடிங்களா? ஆப் தானங்க, நீங்க சொன்னீங்கல ஒரு ஆப் அது. அதான் ஓகே. படிங்க நான் படிக்கிறேன். ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன், மாளாத ஆக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன், பாடுகின்ற எந்தை பிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன், இன்ப கூத்தாடுகின்றேன், என்னமெல்லாம் நிரம்பினேனே.
பாருங்க, ஆண்காலதான் வந்து தவம் பண்றது. அப்ப அதனால தவம் பண்ணா மழை யாக்கை பெற்றேன், உன் அழியா உடம்பு பெற்றுட்டேன். நான் அழியா உடம்பு நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் தமிழ்நாடு கூடுதோ நான் வந்து நடுதான் கொலாவரேன், அங்கிட்டு நான் கொலாவரேன் இருக்காங்க. அப்ப அடிக்கடி நம்ம கூட்டிட்டு இருக்கணும். ஆமா, நம்ம கூட்டணும், நான் ஐயா நடுவில் இருப்பார். சரி, அது விடுங்க, அது அவங்க கூட்டுறாங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல கூட்டிக்கணுமா? அது எப்படி? எங்க இருந்து அவன் நம்ம கூட தான் இருப்பா. ஓகே, சந்திச்சா சரி, எப்படி சந்திச்சா என்ன, கூடுனா வந்துருவாங்க. அவ்வளவுதான். சரி, நடுவில் கொலாவரே. கூடுகின்ற சன்மார்க்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன். கபடி கம்மியா போகுது. படிங்க. அடுத்து யார் படிச்சீங்க முத? கவிதாமா தானே? நான் பண்ணேன். ஓகே, அடுத்து படிங்க. தன் பொருள். தன் பொருள் அனைத்தினையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் காணும். இன்னும் காணுன்றீங்க இருக்குங்க. இல்லைங்க. சொல்லுங்கம்மா. தன் பொருள் அனைத்தினையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனி தந்தையே, எனக்கென்று இருக்கின்ற அற்ப சுதந்திரமாகிய ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம் ஆகிய 3 சுதந்திரங்களையும் நீ ஆளும்படி உனக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டு இருக்கின்ற வேளையில் உன் பொருளாக உள்ள ஆற்றல்கள் அனைத்தினையும் என் பொருள் ஆக்கிய என்னுடைய ஒப்பற்ற தந்தையே. எனக்கென்று இருக்கின்ற அற்ப சுதந்திரமாகிய ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம். இதான் உடல் பொருள் ஆவியா? ஆமா. அந்த பொருள்ன்றது போகனாக்கா அது இன்பம் அதானே? அப்ப உடல்ன்றது தேகம், ஆவின்றது ஜீவ சுதந்திரம். சரியா? ஓகே, சொல்லுங்க. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்த உடனே அவனுடைய அரசாட்சியில அவன் எந்திரம் கொடுத்துட்டான். தன் பொருள் அனைத்து, என்னோட பொருள் வந்து என்னன்னாக்கா ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம். ஆமா. சரி சாமி, இந்த ஜீவ சுதந்திரம்னா என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஜீவ சுதந்திரம்னா உயிர் மேல ஆசை. உயிர் மேல ஆசையா? ஆமா. உயிர் மேல சுதந்திரம் போட்டிருக்கு. சுதந்திரம்னா நம்ம இருந்து வச்சிருக்கோம், நம்ம ஆசை அதான் சுதந்திரம். அற்ப சுதந்திரம். இதுதான் அந்த அற்ப சுதந்திரம். உயிர் மேல ஆசை. அப்படின்னா உயிர் மேல ஆசைனா எனக்கு புரியல சாமி, எப்படி? உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு சாமி. அதான் அவன்கிட்ட கொடுத்துரு. அவன்கிட்ட கொடுத்துருனா எப்படி கொடுக்குறது? எல்லாம் அவனே, நீ பாத்துக்கப்பா. ஆமா. எனக்கும் உனக்கு சுதந்திரம் இல்லப்பா, அது பாத்துக்க அப்படின்னா. எனக்கும் இவைக்கும் சுதந்திரம் இல்லை. சத்யா பாட்டுல படிச்சல போறோம். போக சுதந்திரம் இன்பம் எல்லாம் அவனது, எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துடணும். அதாவது இப்ப நானா இந்த இன்பத்தை தர மாட்டேன், நீயா கொடுத்தா வாங்கிக்குவான், அப்படியா? என்ன கதை? நான் தான் தர மாட்டேன். ஆமா, எல்லாரும் நீ கொடுத்தா கொடு. நீ கொடுத்தா கூட, இல்லைன்னா இல்ல, அப்படியே அமைதியா இருப்பேன். ஆமா, அவ்வளவுதான். தேக சுதந்திரம் உடம்பு பத்தி கவலை, உடம்பு பத்தி கவலை, உடம்பு பத்தி கவலை கிடையாது. ஓகே, இந்த ஜீவனுக்கு என்ன ஆகும், எனக்கு இன்பம் எல்லாம் கிடைக்குமா, இல்ல இந்த உடம்புக்கு என்ன ஆகுன்ற அந்த இந்த நேரம் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டப்பா, நீ நல்லா பாத்துக்க, முடிச்சுக்கத. அவ்வளவுதான். நீ ஆளும்படினாக்கா நீ, ஆமா, அவன் ஆட்சி செஞ்சானாக்கா நல்லதா தான் பண்ணுவான். நம்ம ஆட்சி செஞ்சதுனால கண்ட வேலையை பார்த்து விட்டுறோம். அப்போ உன் பொருளாக உண்டு கேட்டு கொடுத்துருவேன். அதாவது தனது உடலும் பொருளும் தந்தான் அப்படின்னு வருமே, அதா? ஆமா, அதான். சாமி, ஒரு பையன் சுரேஷ்னு ஒரு பையன் இந்த கேள்வி நேற்று கேட்டு இருந்தேன். இந்த உடல் பொருளாவே அந்த போன வியாழக்கிழமை அந்த வீடியோல வந்து இந்த உடல் பொருளாவை பத்தி பேசியிருப்போம்.
இந்த உடல் பொருளாவி கொடுக்கணும் அப்படின்னு வல்லார் எப்படி வந்து பக்தி செஞ்சாரு அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் கேட்டான், உடல் பொருளாவி அந்த பொருள்னா என்ன அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன் பொருள்னாக்க இந்த போகம் இன்பம்ப்பா அப்படின்னு. இப்ப இதெல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டான். நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அவன் வந்து ஒரு குடும்பஸ்தன்னு வச்சுங்களேன். நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டான். எனக்கு எப்படி கொடுக்கறது தெரியல சாமி. இப்ப நான் சொன்னேன், பாருங்க சொன்னது சரியான்னு பாருங்க. அது எனக்கு தெரியலப்பா எப்படி கொடுக்கறதுன்னு. நான் எனக்கு கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யலாம். எனக்கும் வந்து தவம் பண்றோம்ல, அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கொடுத்து பழக்கலாம். உடல் பொருளாவிய அதாவது ஆசையெல்லாம் விட்டுட்டு அமைதியா மனம் கலந்து போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே கொடுத்து பழகணுமா. ஒரு கட்டத்துல அப்படியே அமைதியா இருக்கிறதே இன்பமா இருக்கும். அப்ப இதை பத்தி எல்லாம் நம்ம கேர் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கலாம்னு சொன்னேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா? அதுதான் நம்ம பண்ண முடியும். நம்மளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே. ஆதாரம் இப்ப நான் சொன்னது ஆதாரம் இருக்கா? இருக்கு. சரி, நான் சொன்னது முதல் சரியா? அது பாருங்க. ஆதாரம் அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் புரியுதா? அவன் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டான். அதான் சொல்றேன். சொன்னீங்க அதான் தவம் செய்யும் போதுதான் கொடுக்க முடியும்பா. நம்ம அதாவது என்ன சொன்னேன்னாயா, மனசுல வந்து நீ நினைச்சிட்டு கொடுக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா நீ வச்சுக்கிட்டு தான் நினைக்கிற. அதையா இச்சை வேலை பாட்டுடியா? இச்சை வேலை இங்க எல்லாம் இச்சை ஒன்று இல்லையா? இச்சை வேறில்லை. இச்சை வேறில்லை இனக்கே தந்தை கருத்தெல்லாம். கருத்தெல்லாம் நிச்சலும் தந்தனன். இச்சை வேறில்லை இங்கே கருத்தெல்லாம் 959. அவனை நானு எனக்கு 6:15 ஞாபகப்படுத்துறா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவர் வந்து நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்துட்டான் பாருங்க. 959 பற்றறுத்தல் 6:6. பாடல் 9. இல்லைங்கம்மா 66. பாடல் எத்தனைங்க? 9. சொல்லுங்க சாமி. படி. இச்சை வேறில்லை இங்கென் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்ததின். என்ன சாமி? இச்சை வேறில்லை இங்கென் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்தறிந்தே இருக்கின்றீர். விச்சையெல்லாம் வல்ல திருச்சமுக விண்ணப்பம் என்னுடல். திருச்சமுக விண்ணப்பமா? நுண் திருச்சமுக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை உமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசமின்றி. நின்றனன் என்றனை நீர் செய்வதெல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிற்பீர் எனைப்பள்ளி இழப்பி மெய்யின்பம் தந்தீரே. இங்க தியானம் வருது. வருது இச்சை வேறில்லை. ஆசை எனக்கு இல்ல. சரி, எந்த ஆசை எனக்கு இல்ல. புரியுதா? எந்த ஆசை எனக்கு இல்ல. எனக்கு இல்ல. ஓகே. என் கருத்தெல்லாம் என்னோட அமர்ந்து இருக்கு. வந்து அது உள்ள உனக்கே தெரியும். வந்து அது இருக்கின்றேன். விச்சையெல்லாம் வரல. முன்திரு விண்ணப்பம். சேன வித்தை தவம். வித்தக்காரன் தவமா? ஆமா. என்ன சாமி? ஒண்ணு இல்ல. என்ன திடீர் வயிற்றுல புளிய கரைச்சு விட்டு யாரோ வல்லர் வந்து நிக்கிறாரா என்ன ஆடி வச்சுக்கிறேன் எனக்கு. திருச்சபை விண்ணப்பம். ஒரு விண்ணப்பம் சொல்றேன். என்ன தெரியுமா? உடல் ஆவியா நமக்கு. உடல் ஆவியன்னா உடல் பொருளாவி மூணையும் நமக்கு நிச்சயம் தந்தரன். தினம் கொடுத்தாங்க சார்.
நிச்சலும் தந்தனன். அப்ப நான் சொன்னேன் சரிதான் சாமி. தினம் கொடுத்து கொடுத்து பழக வேண்டியதான்ப்பா. ஒரு காலகட்டத்துல பழகிறோம் அப்படின்ட்டு. அதே நான் சொன்னேன் சரி. சரிதான் பாட்டு எடுத்தேன் உங்களுக்கு. எனக்கும் அறிவு விளங்க ஆரம்பிச்சிச்சு சாமி. பாருங்க அதான் நீ சொன்ன பாட்டு எடுத்தேன். தானே கொடுத்தேன்னா அப்ப கொடுத்து வாங்கிட்டார்ல. ஓ ஆமாயா. இப்ப நம்ம தவம் பண்றோம். அப்ப வந்து அப்படியே மனம் கடந்து அப்படியே போறோம். அப்புறம் திருப்பி வாங்கிக்கிறோம். அப்புறம் அப்படியே பழஞ்சு அப்புறம் அந்த அனுபவம் வர வரையா அதே பழக்கமாயிரும். அப்ப அதே இன்பமா இருக்கும். வெளியில வந்து நாட்டம் போவாது. நிச்சலும்னா நிலம் ஜனம் தந்த நின் வசம் நின்றனன் என் வசம் இன்றி நின்றனன். செய்வதெல்லாம் ஆயினும் செய்து கொள்கிறீர் எனைப்பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே. ஓ அப்ப இப்ப நம்ம வேலை வந்துயா உடல் பொருள் ஆவிய தந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. உட்காந்து தவம் செஞ்சு உடல் பொருள் அதாவது தனுக்கரணாதிகளை கடக்கிறதுக்கு பழகணும்ப்பா. அதேதான் அதேதான். அப்பதான் நீங்க வந்து தனுக்கரணாதிகளை கடந்து. அப்ப நான் சொன்ன இன்னொன்னு சொன்னியா இந்த இந்த இச்சை இதெல்லாம் வந்து மனசுலதானே இருக்கு. அப்ப நீ உடம்பையும் மனசையும் கடந்துனாக்க கொடுத்த மாதிரி தானே அர்த்தம். அப்ப கொடுத்து பழகுப்பா. அது எனக்கு தவம் செய்யுன்னு சொன்னேன். கரெக்ட். அதான் பாட்டு உங்களுக்கு சப்போர்ட். பெரிய ஆளா இல்ல சாமி. எனக்கு தோணுது சொன்னேன். ஆதாரம் இருக்கே. ஆதாரம் இருக்கே. ஆதார் இருக்கு. எனக்கு தெரியாது ஆதார் இருக்குன்னு. இப்பதான் பாக்குறேன். நிச்சலும் முதல்ல நிச்சலும்னா என்னன்னு தெரியும். விச்சைனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாட்டு படிப்போம் எப்போதான். இச்சை வேறில்லை இங்கென கருத்தெல்லாம் என்னுள்ள வந்தறிந்தே இருக்கின்றீர் அப்படின்னு படிக்கிறது. சும்மா படிக்கிறது. வாய்க்கு வந்தது என்ன அர்த்தம் தெரியாது. விச்சை எல்லாம் விச்சனா வித்த நிச்சலும் தந்தனா எனக்கு தவம் பண்றேன்னு அர்த்தமா? ஓ அப்ப நிச்சலும் தந்தனாக்கா எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்பனா இன்னைக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நாளைக்கு கொடுத்து வாங்கிக்கிறேன். அதாவது தவம் பண்றேன் வெளியே வந்துடுறேன். தவம் பண்றேன் வெளியே வந்துடுறேன். ஓகே சாமி. ஓகே ஓகே தம்பி சுரேஷ் புரிஞ்சுதாப்பா? இதுதான் கதை. இப்ப சரியா தான் சொல்லிக்கிறேன். நேற்று நான் வந்து சொன்னேன் எதுக்கும் வந்து நான் ஏதாச்சும் உளறி விடுவேன். அதனால குரு கிட்ட கேட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்குவோம் இது சரியான்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஐயா உரைநடை பகுதியில் 4வது விண்ணப்பத்துல இருக்குங்க இது. ஐயா சொல்லுங்க. அப்படிங்களா? ஆமா எடுத்து வாமா. பக்கம் சொல்லுங்கம்மா. 577 அது கீழே சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்துல ஐயா சொன்னதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி அதை படிக்கணும் அப்படின்ட்டு. 577 என்ன தலைப்புக்கு வருது? சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இருந்து 4வது விண்ணப்பங்க லாஸ்ட் இதுல வரும். ஒரு இதா ஒப்புயர் இன்றி இந்த 4th அடுத்தது உத்தரஞான சித்த இதா. ஆமா அது கீழே வாங்க. கீழே வரணுமா? கடைசியா? ஆமாங்க. எந்த ஆகலிலா தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் நான் படிக்கிறேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீ திருவருக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனவன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றனவல்லவென்னும் உண்மையாக அருள் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். ஓ ஆமாயா அவருதான் கொடுத்துக்காரு. நம்மளா இது பண்ணோம். நம்மளா உருவாக்கிட்டோம். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவத்தினிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதொரு சுதந்திர தோற்றமும் தோன்ற மாட்டாது. தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இது முத நம்ம நினைக்கும் பண்ணணும் சாமியே.
அந்த அவ்வளவுதான் லாஸ்ட் கதை. லாஸ்ட் நல்ல சென்டென்ஸ். லாஸ்டா, இத்தேகத்தை பெற்ற எல்லா சீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். பாத்தீங்களா ஐயா, அந்த கேப்லயே நம்மளை பத்தி செஞ்சிருக்காரு பாருங்க. ஓகே எல்லாம் வேண்டிட்டு ஓகே இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பா. ஓகே சாமி. ஓகே சாமி, ஆனா அவ்வளவுதான். டைம் ஆச்சுல்ல, இன்னும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. என்ன சாமி, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. சரி முடிச்சிருந்தீங்களா? முடிச்சுக்கோ. ஒரு 40 ஆரம்பிக்கும் சாமி அடுத்த வாரத்துல இருந்து. எப்படி 1 3 8 முடிச்சிருவோம். நீட்டா வருமோ? சரி விடுங்க, முடிச்சுக்க. விண்ணப்பத்தோட முடிச்சாச்சு. ஓகே சாமி, முடிச்சிருங்க. நீங்க நிறைய விஷயம் பார்த்தோம். ஆமா நல்லா இல்லையா? ஆமாமா, ஓவரா சாப்பிட்டாக்கா அஜீர்ணம் ஆயிரும் போகுது. அப்புறம் வேலை வெளியே வந்துடும். நிறைய சாப்பிட கூடாது. ஒரு போதும் கொஞ்சம் போதும். நல்லா இருக்கும். இது வந்து நல்லதுங்க. டைம்லேயே வராது. நல்லா ஓகே ஓகே. இந்த பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிளாஸ் எப்படி ஓடுது, இது புரியுதா? இதை பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, கேட்போம். நேரா பார்த்தவங்க சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஆழமா போதா, புரிய மாட்டேங்குதா? நல்லா இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அதனாலதானே இப்ப ஒரு பாடலுக்கு ஆதாரம் அடுத்தடுத்து இப்ப நம்ம 4 இது பார்த்தோன்னா ஆழமா பார்த்திருக்கோம்ல. அகன்ற உழுவுறத விட ஆழமா உழுகணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி நம்ம ஆழமா பார்க்கணும். ஒரு அகலமா உழுவுறது வயல் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேலா? அது மாதிரி ஐயா வந்து ஒன்ன தொட்டு நம்ம போகும்போது எவ்வளவு பாட்டை தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு விளக்கம். நம்ம போய் இங்க போய் தவமா இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க இவ்வளவு கருத்துலாம். நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் கேட்கறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தாங்க. இப்ப போர்லாம் அடிக்கலைங்கய்யா. அதே மாதிரிங்க நீங்க தமிழையும் சேர்த்து ஊட்டிட்டு இருக்கீங்க எங்களுக்கு. என்னங்க? திருவருட்பாவோட தமிழையும் சேர்த்து குடுக்கறாரு ஐயான்னு சொல்றீங்கயா? தமிழ் தமிழ். அடுத்த மேல யாரும் உங்களுடைய கருத்துக்கள்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இவ்வளவு பெரிய விளக்கம் ஐயால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்படிதான் பார்க்கணும், கிளாஸ் இப்படிதான் நடந்துன்னு இருந்தது. நாங்க பெங்களூர் சங்கத்துக்கு வரும்போது ஐயா இப்படிதான் நடத்தின்னு இருந்தாரு. நன்றிங்க ஐயா. அது நடத்திக்கிட்டு இருந்தாரு, காத்தோட காத்தா போயிட்டான். ஐயா இடையில தான் வந்தேன், பொள்ளாச்சி இருந்து. சிறப்பா இருக்குங்க ஐயா. மேற்கோள்கள்லாம் அருட்பாவில இருந்தே இருந்தனால தகவல் நன்றாக இருக்கு. நன்றிங்க. சன்மார்க்கத்துல ஐயா அத்தாரிட்டி வல்லார் மட்டும்தான், வேற யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வல்லார் சொல்றதை மட்டும் சொன்னா மட்டும் போதும். என்ன சாமி? உங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் அடிச்சு விட வேண்டாம் யாரும். வல்லார் என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொன்னா போதும். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. சந்தேகமா இருக்கு. கேள்வி மட்டும்யா. ஒரே ஒரு கேள்வி ஐயா கிட்ட. கேள்வி ஐயா. ஐயா வணக்கங்கய்யா. அதாவது நம்ம அந்த சிறுதெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு நம்ம பெருமானார் சொல்லும் போது இப்ப பொதுமக்கள் வந்து கேக்குறாங்க இல்லையா? இப்ப பெருதெய்வம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சிவன், பெருமாள் இதெல்லாம் சொன்னா நம்ம தத்துவம்னு சொல்றோம். இப்ப பெருமானார் வந்து அருட்பெரும் ஜோதியத்தையும் கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறது நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி சொல்றதுங்கய்யா? அவங்க கேக்குறாங்களா பெருதெய்வம் வந்து சொல்றது சிரமம். கரெக்டா தான் மெசேஜ் வச்சு பேச சொல்லணும்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி போச்சா பாருங்க. இந்த சிவபெருமான் சொல்றாங்க இல்லையா, ஒருத்தருங்க சிவனப்பாடு புருஷன் மட்டும் போட்டுருக்காங்க, ஆணு மண் மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா, அவங்கள ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எல்லாம் நகையெல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா, இதெல்லாம் இருப்பாங்களா யோசனை பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் அவங்களுக்கு. நகையெல்லாம் எங்கே வாங்கினாங்க, வெளியே நல்லா கிடைக்குதா, நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா? இது வந்து அதெல்லாம் வந்து கற்பனை எழுந்து ஐயா சொல்றாரு. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் உறுதி யாரும் பார்த்தது இல்லை, தெய்வமே கும்பிட்டா போறோம்
அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது இப்போ நம்மளாம் குளிச்சுட்டீங்கன்னா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வரீங்க, அது மாதிரி பாரு இது குளிச்சு ட்ரெஸ் பண்ணி போட வேண்டிய நகைப்பட்டு வருவாடா? குளிச்சு வருவாங்க. புருஷன் பண்ணி இருக்கு நம்மள படுத்துக்கிறோம், படுத்துட்டு வருவாங்க. சூழல் காய்ச்சல பாம்பெல்லாம் வச்சுக்கிறாரு, ஜனம் எடுத்து விட்டு வரா? இல்ல இது அமைதியா சொல்லுவாங்க உங்களுக்கு. கிண்டல் இல்ல, கிண்டல் இல்லம்மா, தப்பா நினைச்சு இல்ல, தப்பா நினைச்சு அதே சொல்லி சொல்லுங்க. ஜனம் பாம்பு கத்துக்கிற மாதிரி வச்சுருவாங்க. நல்லா அந்த 3ஆம் படத்தை தள்ள இருக்கு இல்லையா, அங்கேயே இருந்ததுன்னா 3ஆம் படம் இருக்கணும். அது மாதம் வளர்ந்தே வந்துடல வளர்ந்துடல அப்ப இறங்கி வச்சாரா? ஆமா, அங்கே இருந்தா 3ஆம் பிரியா தான் இருக்கணும். இங்க வளர்ந்து வருது நம்ம பாக்குறது. அதனால இதெல்லாம் வந்து கற்பனை எழுதுவாது, தத்துவ கதையெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எழுதுவதுல கதை சொல்லிடலாம். சொல்லுங்க, எது கேள்வி இருந்தாக்க கிளாஸ்க்கு வாங்கப்பா, கேட்டுருங்க. கதை சொல்லிடலாம். சரிங்க. ஆமா, நன்றி. கேதாமே, வேற யாராவது கேள்வி முடிச்சுக்கலாம். ஓகே. ஆனா இப்ப அவசரமா எங்க போறீங்க? உங்களுக்கு கிளாஸ் இல்லையே? டாக்டர் வந்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, முடிங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வளராது சொல்லே தலம் ராமனையாவையும் ராமனையும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் நன்றி. வாழ்க வாழ்க. எல்லாரும் நல்லா வாழணும். நன்றி 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 சாமி. நன்றி. அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. ஓகே, வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றிகள் ஐயா, எல்லாருக்கும் நன்றிகள் ஐயா. வணக்கம் 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 சாமி. ஐயா சாமி. ஓகே, பை. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி.